Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அன்னதான நிகழ்ச்சிகள், ஏழைகளுக்கு உதவுதல், பல்வேறு வகையான திட்டங்களை கிராமந்தோறும், நகர்தோறும், வட்டந்தோறும் இன்றைக்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் கிழக்கு பகுதியின் சார்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து திருப்பரங்குன்றம் இன்றைக்கு தமிழகத்தின் இந்த அகில உலகத்தின் மையப்பொருளாக இருக்கிறது. அந்த வகையில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் ஏனைய செய்திகள் நீங்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தால் ஏனைய செய்திகளை நான் சொல்ல விரும்பவில்லை, சொல்வதும் நியாயமாகாது. அது இப்பொழுது தற்சமயம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பின்னாடி இன்றைக்கு காலையில் இப்போது வருகிற போது ஊடகத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன். மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதுவரை அக்கறை காட்டாத, மதுரையை பற்றி அக்கறையே இல்லாத, மதுரையின் வளர்ச்சியை பற்றி அக்கறையே இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் இப்பொழுது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு அறிக்கையோ எக்ஸ்பதிவோ ஏதோ ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். மதுரை மக்களுக்கு வேண்டியது வளர்ச்சியா அல்லது டேஷ் போட்டு வளர்ச்சியா என்று கேட்டுக்கிறார். அவர் யாரையோ தாக்குவதாக நினைத்துக் கொண்டு தன்னைத்தானே தாக்கிக் கொண்டிருக்கிற நிகழ்வை எங்களால் பார்க்க முடிந்தது. ஆனால் மதுரை வளர்ச்சியை இதுவரை 1672 நாட்கள் ஆகிவிட்டது ஆட்சி படத்திற்கு வந்து. இன்னும் சுமார் 90 நாட்கள் அல்ல, ஆட்சி தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு இன்னும் 95 நாட்கள் தான் ஆணையம் அறிவிப்பதற்கு இருக்கிறது. 1672 நாளாக மதுரை மாநகர் வளர்ச்சியை பற்றி கவலைப்படாத தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு திடீரென்று கவலைப்பட்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தேவை வளர்ச்சியா அல்லது டேஸ் வளர்ச்சியான என்ன, எதை நினைத்து குறிக்கிறார் எங்களுக்கு தெரியவில்லை. எதை நினைச்சு குறிப்பிட்டாலும் மதுரை மக்கள் வளர்ச்சிக்கு இதுவரை தமிழக அரசு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. குறிப்பாக நான் சில கேள்விகளை மட்டும் அவருக்கு கேட்க விரும்புகிறேன். அவர் ஊடக வாயிலாக செய்தி அறிந்து அதற்கு விடை காண்பாரா என்று அறிய விரும்புகிறேன். ஆனால் அதிமுக ஆட்சியிலே லோயர் கேம்பிலிருந்து இரும்பு குழாய் மூலம் 24 மணி நேரம் குடிநீர் கொண்டு வருவதற்கான திட்டமிடப்பட்டு அதற்காக செயலாற்றப்பட்டது. இவர் 4.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அந்த செயல் ஆமை வேகத்திலிருந்து இன்னும் முடிக்கப்பெறாமல் முடிப்பதாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கோவை செம்மொழி பூங்காவை அப்படித்தான் திறந்துட்டு இன்னமும் முடிக்கல. எதையுமே தேர்தல் தன்னுடைய ஆட்சி காலம் முடிய என்பதற்காக எல்லாவற்றையும் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார் தவிர பணியினை சிறப்பாக செய்யவில்லை. உரிய வகையில் 24 மணி நேரம் குடிநீர் அதிமுக அரசு கொண்டு வந்த லோயர் கேம்ப் குடிநீர் திட்டத்தை முடித்தீர்களா? அவருக்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு கேள்வி. அடுத்து பாதாள சாக்கடை திட்டம், சட்டமன்றத்தில் என்னுடைய கேள்விக்காக சட்டமன்றத்தில் பதில் கொடுத்தார்கள். அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை ஆமை வேகத்திலே இன்னும் தொடரவே இல்லை. முழுமையாக அந்த திட்டம் நிறைவேற்றப்படாமல் எங்கு பார்த்தாலும் சாலையாக இருக்கிறது. அடுத்து இன்றைக்கு மழையின் காரணமாக ரோடெல்லாம் பள்ளம், பள்ளிகள், ஸ்கூல்ஸ்ல, வீடுகள் எல்லாம் வெள்ளமா இருக்கு. இதற்கு ஏதாவது ஆவண நிதி கொடுத்தீர்களா, ஆவணம் செய்தீர்களா? இங்கே அருகாமையில் இருக்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ரோப்கார் திட்டம் நிறைவேற்றி என்று சட்டமன்றத்தில் சொன்னீர்கள். இதுவரை நிறைவேற்றீர்களா? தொகுதி தோறும் மினி விளையாட்டு அரங்கம் கொடுப்பதாக அறிவித்தீர்கள், சட்டமன்றத்தை அறிவித்தீர்கள். இதுவரை மதுரை மாவட்டத்தில் எத்தனை விளையாட்டு அரங்கம் கொடுக்கப்படும்? மதுரை, திருப்பரங்குன்றம், மேற்கு, கிழக்கு இவைகளை எந்த தொகுதியிலையும் இதுவரைக்கும் இன்னும் மினி விளையாட்டு அரங்கம் 3 கோடி திட்டம் இதுவரை விளையாட்டு அரங்கம் நிறுத்திடலாம். தொகுதி தோறும் மதுரைக்கு ஏதேனும் ஒரு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்தீர்களா? ஏதேனும் அரசு தொழிற்சாலை கொண்டு வரப்பட்டதா? அதோடு மட்டுமல்ல, மற்றபடி எந்த தொழிற்சாலையும் இதுவரைக்கும் கொண்டு வரல, எந்த கல்லூரியும் கொண்டு வரல, எந்த திட்டம் கொண்டு வரல, மருத்துவமனைக்கு உற்ற துணையாகவும் இல்லை. ஆகவே இதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில இந்த அரசு எந்த திட்டத்தையும் கொண்டு வர அரசு இன்னைக்கு திடீரென்று விழித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இதுவரைக்கும் இந்த அரசை பத்தி இன்னும் ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இருக்கு. இதுவரை மதுரை மாநகராட்சி மேயர் ராஜினாமா செய்து ஏறக்குறைய 3 மாதம் ஆக போற, 2 மாதத்திற்கு மேல் தாண்டி விட்டது. ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கிற தகுதியற்ற அரசு இந்த திமுக அரசு. ஒரு மேயரை குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சீலிட்ட கவரிலே மேயரை தேர்ந்தெடுத்து அத்தனை மாமனூருக்கும் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அந்த திமுக தலைமை ஒரு மேயரை தேர்ந்தெடுப்பதற்கு தயாராக மதுரை மாநகராட்சியை எப்படி கொண்டு செலுத்த முடியும்? எந்த திட்டத்தையும் அவரால் சொல்ல முடியாது. ஒரே ஒன்று பண்றாங்க, 4 மாசத்துக்கு ஒரு தடவை இங்க செலவழிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான்றதுக்காக பொதுக்குழு கூட்டத்தை மதுரை நடத்துறாங்க. பட்டா கொடுப்பதாக கொடுத்த பட்டாவையே திருப்பி கொடுக்கறாங்க. உரிமை தொகை கொடுக்க போறோம்னு சொல்லி அந்த உரிமை தொகை 2 மாசம் தான் இருக்கு. இந்த ஆட்சிக்கு 2 மாசம் இருக்கு. இந்த மாசம் உரிமை மகளிருக்கு 28 லட்சம் பேருக்கு உரிமை தொகை கொடுக்க போறதாக சொல்லி இருக்கிறாங்க. ஆக அந்த 2 லட்சம் கொடுக்கும் போது இவங்களுக்கு தகுதி இருந்துதானே கொடுக்காம இருந்தாங்க. ஏறக்குறைய 50 மாசம் நடத்திட்டாங்கல்ல ஆட்சி, 55 மாசம் நடத்திட்டாங்கல்ல. அந்த 55 மாச நிலுவைத் தொகையை
இந்த கொடுக்க இருக்கிற 28 லட்சம் மகளிருக்கும் இந்த 50 மாச நிலுவைத் தொகையை இந்த அரசு கொடுக்குமா? எந்த திட்டத்தையும் இந்த நிறைவேற்ற முடியாத இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு நாளை மதுரைக்கு வரப்போகிறார். நாளை மறுநாள் வருகிறார். பட்டா கொடுப்பதாக சொல்கிறார்கள், உரிமைத்தொகை கொடுப்பதாக சொல்கிறார்கள். விழா நிகழ்ச்சி மட்டும், மேடை மட்டும் அலங்காரமாக போடப்பட்டிருக்கிறது. அது ஒரே தொகுதியில் ஒரே ஒருத்தர் மட்டும் அதற்கான செலவு தொகையை ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்டாலின் இந்த கேள்விக்கு மக்களின் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, பாதாள சாக்கடை பிரச்சனை, மின் விளக்குகளை புதிதாக ஏதாவது போட்டிருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் தீர்க்காத ஸ்டாலின் மதுரைக்கு வளர்ச்சி என்று கேள்வி கேட்கக்கூடிய தகுதி இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின். நன்றி, வணக்கம். நான் நேற்றே சொல்லிட்டேன், திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. மக்கள்கிட்ட எந்த அனைத்து சமுதாயத்திலும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அந்த முயற்சி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அது நிறைவேற்ற முடியாமல் மக்கள் யாரும் தடுக்கல, திமுக அரசு காவல்துறையை வைத்து தடுத்திருக்கிறது. மக்கள் யாரும் மறுத்து சொல்லவில்லை. திமுக அரசு வேண்டுமென்றே மக்களை பிரித்தாளுகிற முயற்சியிலே அது வெற்றி காணும் என்றும் படு முயற்சியிலே அது தோல்விதான் அடைந்து போவார்கள். திருப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும், திருப்பூர் நகரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலும் எந்த சமுதாய பிரச்சனையும் எந்த மத பிரச்சனையும் எதுவும் இல்லை. யாரும் தடுக்கவும் இல்லை. எந்த மக்களும் தீபத்தை ஏற்றுவதற்கோ இதற்கோ எந்த தடுப்போ எந்த அறிக்கையும் இங்கு சொல்லவில்லை. இங்க இருக்கிற மத ஒற்றுமை மிக அற்புதமான ஒற்றுமை. இந்த ஒற்றுமையை தடுப்பதற்காக திமுக அரசு வஜ்ரா வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறது. அங்கே இருக்க காவல்துறை 1500 பேர் 2000 பேர் கொண்டு வந்து பேரிகார்டை போட்டு தடுக்கிறாங்க. மக்களின் மத உணர்வை தடுக்கிற அரசாதான் திமுக அரசு இருக்கிறது. ஆகவே இதற்கு கடுமையான கண்டனம். நீதிமன்ற தீர்ப்பு அவங்க அதே நம்ம இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அதைத்தான் நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். வீடு அகற்றணும், மதுரையில் வீடு அகற்றணுமா, சாலை கட்டணுமா, நீதிமன்றத்தை காரணம் சொல்லி நீர்பிடிப்புல இருக்க வீடுகளை பூரா மதுரையில் அகற்றுறாங்க. அது காரணம் என்ன சொல்றாங்க? நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு, அதனால நீர்பிடிப்பு பூரா அகற்றுறாங்க. சாலை ஓரத்தில் கடையை அகற்றுறாங்க, நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு, அதுதான். இந்த நீதிமன்றத்தை மட்டும் இவர்கள் ஒப்புக்கொள்ளாத காரணம் என்ன? ஆகவே இந்த மதத்தை பிரித்தாளுகிற முயற்சியிலே, அரசியல் செய்கிற முயற்சியிலே திமுக தான் அரசியல் பண்ணுகிறது. மதுரை மாநகர வளர்ச்சியை கெடுக்கிறது. எந்த வகையிலும் மதுரை மாநகர வளர்ச்சிக்கு திமுக அரசோ ஸ்டாலின் அரசோ இங்க இருக்கிற மந்திரிகளோ மாமன்ற உறுப்பினர்களோ தயாராக இல்லை என்பதை மட்டும் நாட்டுக்கு உணர்த்த உடனே எங்கள் அருமையான எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிட்டார். மிக பிரித்தாளுகிற முயற்சியில திமுக அரசு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த முயற்சி வெற்றி வராது. நிச்சயம் மக்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், எந்த மதமா இருந்தாலும் சரி, மத உணர்வுகள் யாரும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. ஆக அந்த வகையில கெடுக்க முயற்சிக்கிற, இகழ்கிற பல மந்திரிகள், அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அறிவியல் எடப்பாடியார் சரியான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நாங்களும் அம்மாவுடைய நினைவு நாளிலே உறுதி எடுத்திருக்கிறோம். 2026 அதிமுக ஆட்சி வரும், தமிழகம் மிக மலரும், விழிப்புணர்வோடு இருக்கும். ஒளியேற்றுகிற நாள் 2026 அதிமுக வெற்றி வரும். அண்ணன் எடப்பாடியார் தமிழை புதிய ஆட்சி, அற்புதமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கை காக்கிற ஆட்சி வரும். நன்றி, வணக்கம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.